Chennai Silks. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக கடந்த 3 மாதங்களாக நடைபெறாத மதுரை மாநகராட்சி கூட்டம் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற உள்ளதாக மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. திமுகவில் நிலவி வரும் உட்கட்சி பூசல் காரணமாக புதிய மேயரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது. மேயர் நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டதால் 3 மாதங்களுக்கு மேலாக மதுரை மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன். தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு செய்ய நாகேந்திரன். வணக்கம் திவ்யா. நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாநகராட்சியில் 3 மாதங்களுக்கு பிறகு இந்த மாமன்ற கூட்டம் என்பது நடைபெற இருக்கின்றது. திமுகவின் உட்கட்சி பிரச்சனையால் இந்த மேயர் நியமிப்பது தாமதம் என்பது ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக இப்ப பல்வேறு மக்களின் புகார்கள் மற்றும் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் தொடர்ந்து செய்திகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டதன் காரணமாக பொறுப்பு மேயர் துணை மேயராக இருக்கக்கூடிய நாகராஜன் அவர் பொறுப்பு மேயராக அவரது தலைமையில் இந்த மாமன்ற கூட்டம் நடைபெற இருப்பதாக மாநகராட்சி அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு தொடர்பாக மதுரை மாநகராட்சி அந்த மேயர் மண்டல தலைவர்கள் குழு தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பாக மதுரை மாநகராட்சியின் மேயராக இருந்த இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் அவர் மேயரின் கணவர் மற்றும் மண்டல தலைவரின் கணவர் உதவி ஆணையர் உள்ளிட்ட 27 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 25க்கும் மேற்பட்ட மதுரை மாநகராட்சி தற்காலிக மற்றும் நிரந்தர பணியாளர்கள் பணி நீக்கம் மற்றும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இருந்தார்கள். மதுரை மாநகராட்சியில் மேயர் நியமிப்பதில் திமுகவின் 2 அமைச்சர்கள் மற்றும் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆகியோர் அந்த உட்கட்சி இருந்த அந்த பிரச்சனையின் காரணமாக இந்த புதிய மேயர் தேர்வு செய்வதில் அந்த குழப்பம் என்பது நீடித்து வருகின்றது. இன்று வரை புதிய மேயர் நியமிக்கப்படவில்லை. குறிப்பாக மதுரை மாநகராட்சி பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 100 வார்டுகளை உள்ளடக்கியது. ஆனால் திமுகவை சேர்ந்த அந்த மாமன்ற உறுப்பினர்கள் 60க்கும் மேற்பட்டோர் மதுரை மாநகராட்சியில் தேர்வு செய்யப்பட்ட நிலையிலும் கூட அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 4 மாமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அந்த நாகராஜன் தான் துணை மேயராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் திமுக கட்சி நிலவக்கூடிய அந்த உட்கட்சி பிரச்சனையால் அவர்களுக்குள் புதிய மேயரை நியமிக்க முடியாமல் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக அந்த உட்கட்சி பிரச்சனை சென்றதன் காரணமாக தற்போது பல்வேறு பணிகள் அந்த திட்டப்பணிகள் முடங்கி இருப்பதன் காரணமாக அந்த மாமன்ற கூட்டம் என்பது வருகின்ற 10ஆம் தேதி நடத்த இருப்பதாக மாநகராட்சி அந்த அறிவிப்பு என்பதை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் மதுரை மாநகராட்சியில் இந்த மாமன்ற கூட்டம் நடத்தாததன் காரணமாக மக்கள் சந்தித்த பல்வேறு அந்த அடிப்படை வசதிகள் கிடைக்காமல் அதே போன்று இந்த வளர்ச்சி திட்ட பணிகள் முடங்கி கிடப்பது உள்ளிட்ட சாலை பணிகளா இருக்கட்டும், குடிநீர் கழிவு நீர் மற்றும் குப்பைகள் அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி செய்திகளை ஒளிபரப்பு செய்து வந்தோம். இதன் செய்தியின் எதிரொலியாகத்தான் தற்போது அந்த வருகின்ற 10ஆம் தேதி இந்த மாமன்ற கூட்டம் நடைபெற இருப்பதாக இந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கின்றது. திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.